ஹலோ கண்டிங் சேனல் பீப்புள். இப்போ ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விஜயகாந்த் சார் இறந்ததுக்கப்புறம் அவர் பயன்படுத்தின நிறைய பொருட்கள் பற்றி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து சோஷியல் மீடியாவில் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் நம்மளோட விஜயகாந்த் சார் இப்போ யூஸ் பண்ண மணி பர்ஸ், அதாவது அவர் வந்து பர்ஸ் வச்சுருப்பார் இல்லையா, அந்த மணி பர்ஸ் வந்து இப்போ வந்து கிடச்சிருக்காம். அந்த மணி பர்ஸில் என்ன இருக்குது ஏது இருக்குது அப்படின்றத தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். வாங்க ட்ராவல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயமே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜயகாந்த் சாரோட யூஸ் பண்ண மணி பர்ஸ் வந்து இப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட கிடச்சிருக்கு. இப்போ அந்த மணி பர்ஸில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரோட ஃபேமிலி ஃபோட்டோ தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக வச்சுருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். எஸ், எப்பயுமே வந்து அவரோட ஃபேமிலி ஃபோட்டோவை அவர் பர்ஸ் ப்ரிஃபரன்ஸாக வச்சுருப்பாராம். அவங்களோட ஒய்ஃப், அது மட்டும் இல்லாமல் அவங்களோட 2 பசங்க, நாங்கள் 4 பேருமே வந்து சேர்ந்து எடுத்த ஒரு ஃபோட்டோவை தான் வந்து அவங்க பர்ஸில் ஒரு முதல் ஃபோட்டோவை வச்சுருப்பாராம். இது மட்டும் இல்லாமல் அவங்களோட மேரேஜ் ஃபோட்டோ, அதாவது வந்து நம்ம விஜயகாந்த் சாரும் பிரேமலதா விஜயகாந்த் மேடம் 2 பேரும் சேர்ந்து எடுத்த மேரேஜுக்கு எடுத்த ஃபோட்டோவை வந்து வச்சுருப்பாராம். இது எதுக்கு அவர் வச்சிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ரொம்பவே கோவம் வரும். அந்த கோவம் வரும்போதெல்லாம் வந்து இந்த ஃபோட்டோவை பார்த்தா அவர் காம் டவுன் ஆகிப்பார். ஸோ அதுக்காக தான் அது வந்து அந்த ஃபோட்டோஸை வச்சிருக்காரு. ப்ளஸ் பாசத்துக்காகவும் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவர் அதில் வந்து ஏடிஎம் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், அவரோட சம்திங் வந்து அவரோட எல்லா ஓட்டர் ஐடி எல்லாத்தையுமே வந்து அந்த கார்டில் வந்து வச்சுருப்பாராம். இது மட்டும் இல்லாமல் அவர் மோஸ்ட் ஆஃப் வந்து அந்த பர்ஸை வந்து ஜென்ரலாக யூஸ் பண்ணுறது கிடையாது. எப்பயாவது ஒரு ரேர் கேஸாக தான் யூஸ் பண்ணுறது. ஸோ அதனால் வந்து அதெல்லாம் மணி அவ்வளோ வைக்க மாட்டார். பட் இருந்தாலும் கூட சம் சேஞ்சஸ் மட்டும், அதாவது சில்லறையை மட்டும் வந்து கொஞ்சம் வச்சுருப்பாராம். ஒரு 500 1000 வந்து சில்லறையாக மாற்றி அந்த பர்ஸ்குள்ளே வச்சுருப்பார். மற்றபடி வந்து எப்பயுமே அந்த ரெகுலராக அதில் வந்து காசு எடுத்து கொடுக்குறது அப்படின்றது அவருக்கு வந்து எப்பயுமே இருக்காது. அவர் ஜென்ரலாக வந்து வீட்டில் தான் காசு வச்சுருப்பார், அங்கேருந்து தான் எடுத்து கொடுப்பாரே தவிர பர்ஸில் நிறைய காசு வச்சுருக்க மாட்டார் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அவருக்கு சாமி நம்பிக்கைகள் மிக அதிகம் அப்படின்றதுனால சாமி ஃபோட்டோஸ்லாம் கூட அந்த பர்ஸ்க்குள்ளே இருக்குமாம். அது மட்டும் இல்லாமல் அவரோட பர்ஸில் அவரோட ஃபோட்டோவும் இருக்கும் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஜென்ரலாக ஒரு ஆளுங்க வந்து பர்ஸ்க்குள்ளே என்ன வச்சுருப்பாங்களோ அதில் தான் அவரும் வச்சிருக்காரு. பட் இருந்தாலும் கூட அதெல்லாம் சில சென்டிமெண்ட்ஸ்க்காக வச்சிருக்கவே அதெல்லாம் இப்போ பார்த்து பிரேமலதா விஜயகாந்த் மேடம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல அவங்க 2 பசங்க இருந்துகிட்டு இருக்காங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் கைஸ். பபை. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.